மக்களின் கோரிக்கைகளை முன்வைத்து வரும் ஜூலை 10ஆம் தேதி பிரம்மாண்ட பேரணி நடத்த திட்டமிட்டுள்ளதாக இடதுசாரி கட்சிகளின் ஒருங்கிணைப்பு குழு அறிவித்துள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் ஆகிய 3 இடதுசாரி கட்சிகளின் மாநில அளவிலான ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பின்னர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன், நாளை நடைபெறும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் தமிழ்த்தாய் வாழ்த்துக்குதான் முதல் முன்னுரிமை தர வேண்டும் என கூறினார். வரும் காலத்தில் அனைத்து ஜனநாயக சக்திகளையும் ஓரணியில் திரட்ட திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இடதுசாரிகள் குழு மட்டுமல்ல, இடதுசாரிகள் கட்சி மட்டுமல்ல, ஜனநாயக சக்திகளையும் நாங்கள் அணி திரட்ட இருக்கிறோம். எதிர்வரும் காலங்களில் அரசியல் கட்சி என்கிற முறையில் இடதுசாரி கட்சிகள், இன்னும் இடது குழுக்கள் பல இருக்கிறது, ஜனநாயக சக்திகள் இருக்கிறது. இவையெல்லாம் குழுவாக இருக்கலாம், தனி நபராக இருக்கலாம். தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் அவர்களின் பங்களிப்பு மகத்தானது. தொடர்ந்து பேசிய மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம், திமுக தலைமையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இன்னமும் நீடிக்கிறது என்று கூறுபவர்கள்தான் அதனை நிரூபித்து காட்ட வேண்டும் என்றும் கூறினார். வரக்கூடிய ஜூலை மாதம் 10ஆம் தேதி இந்த வர்க்க வெகுஜன அமைப்புகளுடைய மாநில தலைவர்கள் இங்கே பால நிலையத்தில் கூடி ஒரு புதிய ஒரு கூட்டு மேடையை உருவாக்குவதற்கான நடவடிக்கையை ஜூலை மாதம் 10ஆம் தேதி மேற்கொள்வார்கள். ஒரு மாநில அளவிலான ஒரு பேரணியை இடதுசாரி கட்சிகளின் சார்பில் அனைவரும் சேர்ந்து நடத்துவது என்கிற முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கோம். இடதுசாரிகள் மதச்சார்பற்ற சக்திகள் பலது வெளியே வந்ததற்கு பிறகு அந்த கூட்டணி என்பது இல்லை. இருக்குன்னு சொன்னா அவரு தான் அதை நிரூபிக்கணும். அது இல்லை என்பதுதான் உண்மை. அதை தான் நாங்கள் சொல்லியிருக்கோம்.